நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கதையில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கப் போவது செல்லப்பாண்டி தனது தந்தையின் அவமானத்திற்கு பழிவாங்கிய கதை. செல்லப்பாண்டியின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் குரலில் தீ இருந்தது. என் அப்பாவை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள். அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். மரியாதை கொடுக்கத் தெரியாதா? குறைந்தது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ராஜாங்கம் வெளியே வந்தார். அவரை பார்த்தவுடன் சூழ்நிலை இன்னும் பதற்றமாக மாறியது. செல்லப்பாண்டி வேதனையுடன் கூறினான், நினைவிருக்கா? நீங்கள்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சம்பந்தம் கேட்டீர்கள். என் மகளை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனா அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாகிவிட்டது. வசந்தி அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். ஆனால் திடீரென்று செல்லப்பாண்டி சொன்ன ஒரு வார்த்தை எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. என் மகள் மருத்துவமனையில் இருக்கிறாள். அதை கேட்டவுடன் எல்லோருடைய முகமும் மாறிவிட்டது. யாருக்கும் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. வசந்தி அழுது கொண்டே கூறினாள், அவளை ஒரு கார் மோதி விழச்சுடுச்சு. ரொம்ப ரத்தம் போயிடுச்சு. அவள் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கும் ஆபத்து. இப்போது சூழ்நிலை முழுக்க மாறிவிட்டது. சிலர் உண்மையிலேயே கவலைப்பட்டார்கள், சிலர் அமைதியாக நின்றார்கள். செல்லப்பாண்டி கோபமாக கூறினான், என் மகளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது நடந்தா யாரையும் நான் விடமாட்டேன். இதுக்கு பின்னாடி நீங்கள்தான் இருக்கிறீர்கள். கதையில் அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை சொல்லும் முன் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலில் யாரும் அவன் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் செய்தி உறுதியாகிவிட்டது. தமிழ் உண்மையிலேயே மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சேது அமைதியாக எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்து கிளம்பி நேராக சிசிடிவி காட்சிகளை பார்க்க சென்றான். நீண்ட தேடலுக்குப் பிறகு அந்த வீடியோ கிடைத்தது. ஒரு கார் வந்து தமிழை மோதியது தெளிவாக இருந்தது. சேது அங்கேயே நின்றுவிடவில்லை. அந்த காரை கண்டுபிடித்து டிரைவரை பிடித்தான். ஆரம்பத்தில் அவன் பேச மறுத்தான். ஆனால் கடுமையாக விசாரித்தபோது உண்மையை சொன்னான். அவனுக்கு பணம் கொடுத்து இந்த வேலை செய்ய வைத்திருந்தார்கள். உண்மையான பெயர்கள் வெளியான போது சேது அதிர்ச்சியடைந்தான். இந்த சதிக்கு பின்னால் வெளிநபர்கள் இல்லை. அதே வீட்டிலிருந்த ஈஸ்வரி மற்றும் சித்ராதான் காரணம். இருவரும் சேர்ந்து தமிழை பாதையிலிருந்து அகற்ற திட்டமிட்டிருந்தார்கள். சேதுவுக்கு கோபம் வந்தது. உடனே போலீசிடம் சென்று அனைத்தையும் தெரிவித்தான். சில நேரத்தில் போலீஸ் வந்து இருவரையும் கைது செய்தது. வீட்டிலிருந்த மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். தங்கள் சொந்த மக்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக நடப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. மருத்துவமனையில் டாக்டர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தனர். இறுதியில் தமிழ் உயிர் ஆபத்திலிருந்து மீண்டாள். அவளுடைய குழந்தையும் பாதுகாப்பாக இருந்தது. இந்த செய்தி கேட்டு செல்லப்பாண்டியும் வசந்தியும் நிம்மதியடைந்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. உறவுகளின் உண்மை வெளிவந்தது. நம்பிக்கை முறிந்தது. இப்போது ஒரு புதிய கேள்வி எழுந்தது. ஈஸ்வரி மற்றும் நீதிமானிடையில் என்ன ரகசியம் இருக்கிறது? அவர்கள் ஏன் இப்படியான சதியை செய்தார்கள்? கதை இன்னும் முடிவடையவில்லை. உண்மையான ரகசியம் இன்னும் வெளிவர வேண்டும்.